வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாது வெட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு கூட்டத்தை நடத்திட்டு 41 பேரை சாகடிச்சிட்டு ராத்திரியோட ராத்திரியாக துண்டக்கான துணியக்கானான்னு தலை தெருக்க ஓடிட்டு அங்கே உட்காந்து 3 நாள் வீடியோ போட்டுட்டு இன்னைக்கு கேட்டால் 16 நாள் துக்கம் அனுசரிக்கிறாங்களாம். சரஸ்வதி பூஜை கொண்டாடல, ஆயுத பூஜை கொண்டாடலை, எல்லாத்தையும் கொண்டாடிட்டு ஸ்வீட்டு சாப்பிட்டு பனையூர் டு பட்டினப்பாக்கத்துக்கு சொகுசு காரில் போயிட்டு இத்தனை அனுபவிச்சுட்டு இத்தனை அநியாயத்தை செஞ்சுட்டு அந்த மக்களை சந்திக்க வரணும்னா இவர் ஏகப்பட்ட கண்டிஷன் போடுறார். இவர் என்ன ஜனாதிபதியா இல்லை முதலமைச்சரா இல்லை பிரதம மந்திரியா? நடிகர் விஜயை பார்த்து நான் கேட்குறேன். ஒரு சாதாரண ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவன், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஒரு திரைப்பட ஒரு கூத்தாடி, ஒரே வார்த்தை, முடிஞ்சு போச்சு. அப்படித்தான் சொல்ல முடியும். 41 பேர் அநியாயமாக செத்து போயிட்டான். இடத்தை விட்டு ஓடுனதும் இல்லாமல் அதை மீண்டும் பார்ப்பதற்கு எத்தனை கண்டிஷன் அந்த போலீஸ்ட, அந்த ஏகப்பட்ட நிபந்தனைகள். என்ன டிஜிபிகிட்ட அலுவலகத்திட்ட தாவேக்கா விஜய் போட்டிருக்கிறத பார்த்தா வயிறு எரியுதுங்க. இல்லை, இத்தனை பேர்களுக்கு சம்பளம் யார் கொடுக்குறோம்? நம்ம தான் கொடுக்குறோம். சம்பளம் நம்ம தான் கொடுக்குறோம். அந்த காசில் இவர் 41 பேரை சந்திச்சுட்டு திருப்பியும் போருமா? இல்லை, தெரியாமல் தான் கேட்குறேன். மீண்டும் இவர் என்ன முதலமைச்சரா, இல்லை ஜனாதிபதியா, இல்லை துணை ஜனாதிபதியா, இல்லை ஏதாவது ஐஏஎஸ் படித்த ஒரு அதிகாரியா? குப்பை, ஒரு சுடுகாடுக்கும் இல்லாத ஒரு கூத்தாடி, ஒரு கூத்தாடி. அந்த 41 பேர் இறந்தவங்களில் 33 பேர்த்துக்கு மேலே அது வீடியோ காலில் பேசவே கிடையாது. அதுலேயும் ஒருத்தவர் எங்கள் அண்ணன் தான் இறந்து போனாருங்க, எங்கள் குடும்பத்துக்கு பேசவே வரவும் இல்லை, எதுவும் பண்ணவே இல்லை. அவர் சாதிய விஷயத்தோடு எங்களை பார்க்குறாரு. நாங்கள் கீழ் ஜாதி, அவர் மேல் ஜாதி அப்படின்னு பார்க்குறாரு. இது மாதிரி 8-9 குடும்பத்துக்கு விஜய் ஆறுதல் சொல்லவே இல்லை. இந்த மாதிரிலாம் ஒரு நிலைப்பாடு. இல்லை, இதெல்லாம் இதுக்கு பல பேர் ஆதரவாக இருக்கிறாங்க. கரூர்லேயே ஆதரவாக இருக்கிறாங்க. தமிழ்நாடு அளவுக்கு விஜய் செய்ததான் சரி. ஒரு அம்மா வீடியோ டிவி ஓடிட்டுருக்கு. அந்த டிவி அப்படியே விஜய் முகத்தை அப்படியே முத்தம் கொடுத்து, நீ தான் அடுத்த முதலமைச்சர், நீ தான் அடுத்த முதலமைச்சர் அந்த மாதிரி கொஞ்சறாங்க. இன்னும் நிறைய பேர் அரசு மேலேயும் காவல்துறை மேலேயும் தான் ஒரு தவறான ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்களே ஒழிய என்ன நடந்ததுன்னு உண்மையிலே தெரியாமல் அவங்க பாட்டுக்கு என்ன பேசணும்னே தெரியாமல் பேசிட்டு இருக்காங்க. என்ன அந்த மாதிரி ஒரு சூழலில் விஜய் மீண்டும் ஒரு அந்த கண்டிஷன் 41 பேரை பார்க்கறதுக்கு ஒரு கண்டிஷன் போடுறாருங்க. ஒரு 5 கண்டிஷன் போலீஸுக்கும் இந்த அரசுக்கும் போடுறாரு. என்ன அப்படின்னா, திருச்சி விமான நிலையம் முதல் கரூர் வரை பயணத்துக்குரிய பாதுகாப்பு வேணும். திருச்சி விமான நிலையத்தில் இறங்குவாராம், அப்புறம் கரூருக்கு செல்லுவாராம். அது வரைக்கும் அவருக்கு ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக ஏகப்பட்ட பேர் பாதுகாப்பு வேணுமா. இருசக்கர வாகனங்கள் பின்னால் வரக்கூடாத அளவுக்கு போலீஸ். அப்படின்னா என்ன ஆகிறது? இருசக்கர வாகனங்கள் வரக்கூடாத அளவுக்குனா போலீஸ் யாருமே அப்புறம் அன்னைக்கு அந்த இதில் பயணம் பண்ணக்கூடாதா? யாருமே அந்த திருச்சி டு கரூர் அந்த சாலையில் யாருமே போகக்கூடாதா? சரி, ஒருத்தர் செத்து போயிட்டான், அந்த பணத்தை கூட தூக்கிட்டு போகக்கூடாதா? என்னங்க ஒரு கண்டிஷன்? அதுவும் மொபைல் ரோந்து அமைத்து பாதுகாப்பு அளிக்க வேண்டுமா? இவர் யாருங்க? அமெரிக்க ட்ரம்ப்பா? அந்த ஆளுக்கே ஒன்றும் இல்லை. அவர் பாட்டுக்கு வந்தார், அவர் பாட்டுக்கு பண்ணிட்டு போயிட்டார். இல்லை, ட்ரம்ப்பால் இந்த ரஷ்ய அதிபர் புடினா, இல்லை சவுதி அரேபியாவில் மிகப்பெரிய ஷேக்குகள் வந்திருக்கிறார்களா? சாதாரண ஒரு கூத்தாடிங்க, சாதாரண கூத்தாடி. அவர் கேட்குறாரு, உண்மையிலே இது ஜனநாயக நாடு தான், ஆனால் இந்த அளவுக்குலாம் ஒரு நடிகன் அப்படிங்கிற முறையில் 41 பேரை சாகடிச்சிட்டு ஒருத்தன் இந்த அளவுக்கு அப்பட்டமாக பேசுகிறான்னா இதுக்கெல்லாம் அவனுக்கு உள்ள ஆதரவு தான் காரணம். நான் கூட விஜய் என்னமோ ஒரு திறமையான பையன் நினச்சேன். குப்பை, ஒரு சுடுகாடுக்கு லாய்க்கு இல்லாத ஒரு குப்பை.
அப்புறம் கேட்குறாரு, விமான நிலையத்தில் ஆயுதமேந்திய போலீஸ் பாதுகாப்பு வேணும். என்ன ஆயுதமேந்திய போலீஸ் பாதுகாப்பு? இல்லை மீண்டும் நாங்கள் நீ என்ன ஜனாதிபதியா? இல்லை நீ என்ன பிரதம மந்திரியா? இல்லை மோடிக்கு ஏதாவது லெஃப்ட் ஹேண்டா ரைட்டு ஹேண்டா? அது கூட இல்லையாப்பா. உனக்கு எதுக்கு ஆயுதமேந்திய போலீஸ் பாதுகாப்பு? திருச்சி விமான நிலையத்தில் நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்களை பாதுகாக்க அந்த அளவுக்கு ஆயுதமேந்திய போலீஸ் பாதுகாப்பு இவருக்கு வேணுமா? டிஜிபிட்ட உத்தரவு கேட்டிருக்காரு, எனக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுங்கன்னு. அவங்க சொல்லிட்டாங்க, எஸ்பிட்ட நீங்கள் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. ஆமாம், 13ஆம் தேதி 14ஆம் தேதி வருவதாக இருந்து இன்று 17ஆம் தேதி கரூர் மக்களை சந்திக்க போகிறான் பாதுகாப்பு. என்ன நீ சாதாரண ஒரு அந்த இதில் கவுன்சிலராக கூட இல்லையாப்பா? ஒரு சாதாரண கவுன்சிலராக கூட இல்லையாப்பா? நீ என்ன ஒரு எம்எல்ஏவா இல்லை ஒரு எம்பியா? ஒரு சுடுகாடும் இல்லை. அப்புறம் கேட்குறார், கரூர் நிகழ்வு இடம் சுற்றி பாதுகாப்பான். கரூர் நிகழ்வு இடம் அந்த வேலுசாமிபுரம் ஃபுல்லாக பாதுகாப்பு வேணுமா? என்ன பாதுகாப்பு? என்ன என்ன ஏன் ஒரு 50 போலீஸ் பத்தாதா? இல்லை ஒரு 10-20 போலீஸ் பத்த? அந்த இடம் ஃபுல்லாக பாதுகாப்புனா எத்தனை ஆயிரம் பேர் நிற்கிறதுங்க? நிதி உதவி வழங்குறதுக்கு சுற்றி 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வளையம் அமைக்கணுமா? பாதிக்கப்பட்ட குடும்பத்திலும் ஏற்பாட்டாளரும் பாதுகாப்பு குழுவில் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும். பாதுகாக்கப்பட்ட குடும்பினரும் ஏற்பாட்டரும் அந்த அந்த அவங்க மட்டும்தான் வரணுமா, வேற யாரும் வரக்கூடாதான். அப்படிங்கிறப்ப நீ எப்படி ஓட்டு கேட்ப? நாளைக்கு தேர்தல் வருது 2020, எப்படி ஓட்டு கேட்ப? அப்போ ஓட்டுக்கு இதே மாதிரி 100 போலீஸ் வேணும், ஒரு கூட்டத்துக்கு 2000 போலீஸ் வேணும், ஆயுதம் மேந்திய பாதுகாப்பு வேணும்னா நீ எப்படி ஒவ்வொரு தனிப்பட்ட முறை சந்திப்பு? உனக்கு எதுக்கு அரசியல்? உனக்கு எதுக்கு அரசியல்? விஜயை பார்த்து நான் கேட்கிறேன், நடிகர் விஜய், உனக்கு எதுக்கு அரசியல்? படிச்சமா, படுத்தவன்ட்ட படுத்தமா, திண்டமா, தூங்கினமா, தண்ணி அடிச்சமா போய்கிட்டே இருக்க வேண்டியதானே? உனக்கு எதுக்கு அரசியல்? இதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? எத்தனை கோடி செலவாகும் தெரியுமா? உனக்கு கணக்கு வழக்கு தெரியுமா? ஒரு படத்துக்கு 200 கோடி 300 கோடி வாங்குற. ஆமா, இதுக்கு எவ்வளவு தமிழக போலீஸ் தமிழக அரசு எவ்வளவு செலவு பண்ணும் தெரியுமா? அந்த அளவு செலவு பண்ணக்கூடிய நீ என்ன பெரிய ஆளா? பெரிய இதா நீங்க? ஐஏஎஸ் ஆபீசர் கூட இல்லையா? அப்புறம் 4வது கண்டிஷன் நிகழ்வுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வழி நுழைவாயில் ஒன்வே தானா, திருப்பி யாருமே வரக்கூடாதான். அதான் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் ஒரே நுழைவு மற்றும் வெளியேறும் வழி இருக்கணுமா? உள்ளே ஒரு நபர்கள் முன்பே பட்டியல் இருக்க வேண்டும் அல்லது அவர்களிடம் அனுமதி சீட்டு இருப்பது கட்டாயம். அப்ப இப்படிலாம் இருக்கக்கூடிய நீ எப்படி தேர்தலில் போய் ஒரு சாதாரண ஒரு தெருவில் இறங்கி ஓட்டு கேட்ப? அந்த நேரத்தில் ஒன்று எவனாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுவா? அந்த அளவுக்கு உயிர் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய உனக்கு எதுக்கு தேர்தல்? இது அரசியல். முதல்ல சொன்ன மாதிரி திண்டமா படுத்தமா போயிட்டே இருக்க வேண்டியதானே? தமிழக அரசு செலவு வைக்கிற போலீஸ் என்ன உங்க ஒப்பா ஓட்டு வேலைக்காரனா? இல்லை தெரியாம தான் கேட்குறேன். அரசு ஊழியர்கள் அவங்க மாசமான அவங்களுக்கு சம்பளம் தரணும். இந்த விஷயத்துக்கு எவ்வளோ அவங்களுக்கு சம்பளம் படி கொடுக்கணும் தெரியுமா? கோடி கணக்கில் செலவாகும். இதெல்லாம் யாரு தர்றா? நீ கொடுத்துருவியா? இல்லை தெரியாம தான் கேட்குறேன். அப்புறம் ஊடகங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தடையா? நீ எதுக்கு அரசியலுக்கு வர்ற? விஜய் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் பொதுமக்கள் மற்றும் ஊடகங்கள் அனுமதி வழங்கக்கூடாது. இல்லை கடைசி வரைக்கும் நீ ஊடகங்கள்கிட்ட பேச மாட்ட, கடைசி வரைக்கும் நீ செய்தியாளர்கிட்ட பேச மாட்டேன்னா மோடி கூட பரவாயில்லையே, ஏதோ ஒரு நேரம் அமெரிக்காவில் போய் பேசுறாரு, மோடி கூட ஒத்துக்கலாம். நீ என்ன பெரிய இது ஊடக பொதுமக்களுக்கு தடைனா உனக்கு எவன் ஓட்டு போடுவான்? 41 பேர் இறந்துட்டான். சரி, அந்த 41 பேர்ல ஒரு 5 பேரை சேர்த்தா 46 40, அதுல 33 பேர்கிட்ட தான் பேசியிருக்கு, 8 பேர்கிட்ட பேசவே இல்லை. அந்த 41 பேர் குடும்பம் இழுத்து பிடிச்சா 100 பேர் இருப்பான். சொந்த பந்தம் ஜால்ரா கேஸ்லாம் இருக்கிறானுங்கள, அர்த்தம் கட்டத்தனமா இதெல்லாம் புரியாம இன்னைக்கு தாவேக்கால் இருந்துட்டு இருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி மக்கள் கரூர்ல உள்ள மக்கள் மட்டும் ஓட்டு போட்டா போதுமானு ஜெயிச்சிருவியா? ஒரு தெருவு கூட இருக்காது உனக்கு. கூட்டம் கூடுறாங்கப்பா, அவ்வளவுதான். நடந்து போச்சு ஒரு விஷயம் அப்படின்னா அது எவ்வாறு கொண்டு செலுத்துவது, அதற்கு எவ்வாறு ஒரு நன்றி உரை செலுத்துவது, வருத்த உரை செலுத்துவது, அனுதாபம் செலுத்துவது,
ஒரு மன்னிப்பு கூட இல்லையே புண்ணாக்கு. நீ என்ன பெரிய ஆளு? உண்மையிலே தாவேக்காவை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் வந்து மனம் திருந்த வேண்டும். இந்த மாதிரி ஒரு தலைவனை நீங்க நம்பி என்னைக்கு நீங்க உயர போறீங்க? உங்களுடைய குடும்பம்னா நல்லா இருக்குமா? இதெல்லாம் நம்பி போனீங்கன்னா குடும்பம் நடுத்தருக்கு வந்துரும்ப்பா. பொண்டாட்டி இருக்கும், பிள்ளை இருக்கும், அப்பா அம்மா இருப்பாங்க. இப்பவே சில பேர் வந்து அந்த குடும்பத்துக்கு தெரியாமே சிபிஐ விசாரணை எழுதி போட்டு சில வக்கீல்களை வச்சு கோர்ட்டில் கேஸ் போட்டு அவங்களே பண்ண மாதிரி பண்ணிக்கிட்டு அதில் வரக்கூடிய சில விஷயங்கள் அமௌண்ட்டுக்கு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அங்கேயும் நடந்துருச்சு. தாவேக்கா அதுலேயும் எழவு வீட்டில் அரசியல் பாஜக நடத்துகிற மாதிரி அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி போச்சு. சாதாரண ஒரு கட்சி மாதிரி ஆகி போச்சு. இதில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்குமா? கட்சியை முதல்ல டிக்ளேர் பண்ணிட்டு போ. உனக்கெல்லாம் இந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்து வரக்கூடிய அளவுக்கு இருக்கணுமா? இந்த தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஒன்று இழிச்ச வாயெல்லாம் கிடையாது. நீ ஒன்றும் அப்படி ஒரு தேவையே கிடையாது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.